பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது பக்தர்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய திருவண்ணாமலையின் கிரிவல மகிமையாகும். உலகின் உன்னதமான மலை திருவண்ணாமலையாகும். ஓம் நம சிவாய. இந்த மாமலையை சுற்றி வந்தால் பிறவி பிணிகள் அனைத்தும் தீரும். நாலாவித பாவங்களும் காணாமல் போய்விடும். தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த தெய்வீக மலையை சுற்றி வர வேண்டும் என்று நினைத்தாலே போதும், பல யாகங்கள் செய்த பலன் உண்டாகும். ஓம் நம சிவாய. பிறரை கிரிவலம் செய்யென்று சொன்னாலே போதும், பிரம்மகத்தி பாவத்தை போக்கிடும். அற்புதம் வாய்ந்த திருவண்ணாமலையின் கிரிவலத்தை நேரடியாக சென்று செய்தால் அடிக்கு ஒரு பலன் உண்டாகும். முதலாம் அடியை எடுத்து வைத்தால் உலகையே வலம் வந்த பலன் கிடைக்கும். இரண்டாம் அடி வைத்தால் புண்ணிய தீர்த்தங்கள் நீராடிய பலன் கிடைக்கும். மூன்றாம் அடி எடுத்து வைத்தால் பல தானம் செய்த பலன் உண்டாகும். நான்காம் அடி எடுத்து வைத்தால் அஷ்டாங்க யோகம் செய்த பலன் கிடைக்கும். மேலும் வைக்கும் ஒவ்வொரு அடிகளுக்கும் சகல பலன்களையும் அருளிடும் அருணாச்சல கிரிவலம். இந்த சிவஸ்வரூப அக்னி மலையிலிருந்து எப்போதும் வெளிப்படும் சிவந்த ஜோதி கதிர்கள் கிரிவலத்தின் போது நம்மீது படுவதால் கர்ம வினைகள் அழுகின்றன. இந்த ஒளி காமியத்திற்குண்டான அருளையும் நிஷ்காமியத்திற்குண்டான பாக்கியத்தையும் கொடுக்கின்றன. பல ஆயிரம் கோயில்களை சுற்றிய பலன்கள் அருளிடும் இந்த அருணாச்சல கிரிவலம். இந்த சிவலிங்கம் மலையை உற்சவ மூர்த்தியாகிய அண்ணாமலையாரே கார்த்திகை தீபத்திற்கு மறுநாளும் தை மாதம் மாட்டுப் பொங்கல் அன்றும் கிரிவலம் வருகிறார். அவனே அவனை சுற்றும் கிரிவலத்தின் மகிமைக்கு மேலானது ஏதுமில்லை. தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் அரூபமாக இந்த திருமலையை சுற்றி வருகிறார்கள். இந்த கிரிவலம் யுகம் யுகமாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அருணாச்சல கிரிவலம் கிழமைதோறும் ஒரு பலனை அருளிடும். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் சென்றால் சிவபதமும், திங்கட்கிழமை கிரிவலம் சென்றால் இந்திர பதவியும், செவ்வாய்க்கிழமை செல்லும் கிரிவலம் கடன் மற்றும் வறுமை அகன்று சுபிச்சமும், புதன்கிழமை செல்லும் கிரிவலம் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் தரும். வியாழக்கிழமை செல்லும் கிரிவலம் ஞானத்தையும், வெள்ளிக்கிழமை செல்லும் கிரிவலம் வைகுண்ட பதவியும், சனிக்கிழமை செல்லும் கிரிவலம் பிறவி பிணிகளை போக்கிடும். திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம். எந்த தினத்திலும் செல்லலாம், எந்த நேரத்திலும் செல்லலாம். கிரிவலம் செல்ல நேரம் காலம் கிடையாது. மானிட ஊழ்வினை அகற்றி வாழ்வினை உயர்த்திடும் இந்த கிரிவலம் சகல சௌபாக்கியத்தையும் அருளிடும். இந்த கிரிவலத்தின் ஒவ்வொரு அடியையும் தொட்டு வணங்கி சிவனடி நாமத்தை போற்றிடுவோம். ஓம் நம சிவாய. மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.